அப்படி இருக்கும்போது சிவமணி உயிரை கவர்ந்து வந்தேன். சனிக்கிழமை காலை 8:45 அவன் விதிப்பயனானது முடிகிறது என்று உரைத்தார்கள். இன்றோ சனிக்கிழமை நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அவன் சொர்க்கம் சேர்ப்பதா நரகம் சேர்ப்பதா என்று பேசிக் கொண்டிருக்கும் நேரத்தில் ஏதோ வீணை கானம் கேட்கிறது. இதுவரைக்கும் என் நலத்துக்கு எந்த குறையும் இல்ல. அப்படியா இருந்தாலும் இப்ப நீ வந்துதான் எனக்கு ஒரு குறையாவே. மாமா மருமகனி, நான் உனக்கு சிறிய மாமனார். ஆமா, நீ எனக்கு மருமக பிள்ளை. நான் உனக்கு சிறிய மாமனார். அப்படியா? நீதான் எனக்கு மருமக பிள்ளை. ஏதோ உன்னை பார்த்த உடனே எனக்கு ஒதுல எடுத்துக்கிச்சு. வாய்ச்சல் மாத்தோம் ஒதுல எடுத்துக்கிச்சு. அப்படியா மாமா? என்னோட சிறிய மாமா சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன நான் ஆணையிட்டு இருக்கிறேன். இருப்பது 7-14 உலகம். உண்மைதான். அந்த 7-14 உலகத்திலே 13 உலகம் நீ எங்கு வேண்டுமானாலும் போகலாம், எங்கு வேண்டுமானாலும் வரலாம். உண்மைதானே? ஆனால் தென் திசையில் குறிப்பாக இந்த வயது சுத்தப்பட்டத்தை நாடி உன்னை வர வேண்டாம் என்று நான் 1000 முறை சொல்லியிருக்கிறேன். ஏன் தெரியுமா? நீ கால் வைக்கிற இடத்துல எந்த இடத்துல சண்டை வராது. சரி, அதை விட பரவாயில்லை. நீ உன்னோட பேர் என்ன? கலகப்பிரியன்னு ஒரு பட்ட பேரே இருக்குது. உண்மைதான். நல்லாகிற குடும்பத்துல கும்மி வச்சுட்டு வந்துடுறேன். கொட்டா கொல்ச்சின்னு உங்க பேர் இருக்கு. எனக்கு எந்த கலகமும் வரக்கூடாதுன்னு தான் உன்னை இங்க வரவேணான்னு சொன்னேன். ஏமதர்மா வந்த உடனே கேட்ட பாத்தியா, நல்ல முடன் இருக்கிறாயா? இது வரைக்கும் எனக்கு எந்த குறையும் இல்லை. கலகப்பிரியன் எனக்கு மற்றொரு பெயர் இருக்கு. இதற்கு முன்பாக பூலோகத்திலேயே நான் ஒருவன் தான் கலகத்தை செய்து கொண்டேன். ஆனால் என்னை போன்ற நாடுகள் அதிகரித்து விட்டார்கள். அதனால் அவருக்குள்ளாகவே கலகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். 4 பேர் இருக்கிறான். ஆனால் தான் உன்னை பூலோகத்துக்கு அனுப்பாதே வச்சுக்கிறேன். அப்படியா? இருந்தாலும் வந்தது வந்து விட்டது மாமா. என்னுடைய முறையை நான் செய்யலாம். உன்னை பார்க்க வேண்டும். எனது 10 பெண்களை எப்படி இருக்கிறார்கள் என்று சந்திக்க வேண்டும். ஓடி அவங்களுடைய எந்த குறையும் இல்லை. அப்படியா? நல்லா உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? ஆமா, சிம்மாசனம். ஆமா, இந்த சிம்மாசனத்தின் மேலாக ஏதோ ஒரு மலை தூக்கிக் கொண்டிருக்கிறது. பர்வதமலை என்று உரைப்பார்கள். ஆமா, இந்த சிம்மாசனத்தின் கீழாக ஏதோ ஒரு ஆறு புகுமன வருகிறது. அக்னியார். 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 இதற்காக இதுக்கு 2க்கு மத்தியில் தான் என்னுடைய சிம்மாசனம். ஒருவேளை நான் நீதி தவறினால், நான் ஏதேனும் தவறு செய்தால், அந்த பர்வத மலையானது ரோமம் என்று சொல்லப்பட்ட முடியினால் கட்டி தொங்க விடப்பட்டிருக்கிறது. அது அறுத்து என் சிரசின் மீது விழுந்தால் நான் சிம்மாசனத்தோடு சென்று அப்படி ஆகினால் கடமையில் இருந்த சிறிய தவறு செய்யாமல் இதுவரை தவறு ஏது கிடையாது. அப்படியா? எவரை கண்டு நான் பயந்ததும் கிடையாது. ஆனால் உன்னை பார்த்தால் தான் எனக்கு ஒரு என்னை பார்த்தால் உனக்கு பயமா? உனக்கு நன்மை செய்வதற்காகவே வந்திருக்கிறேன். எனக்கு இருந்தாலும் இரு எனக்கு உனக்கு நீ நன்மை செய்வதற்காக நீ. ஆமா, சத்தியமா? சத்தியமாக. யமதர்மா, எதற்காக நன்மை தெரியுமா? எங்கெங்கோ சென்றேன், யார் யாரையோ பார்த்தேன். ஆனால் ஒருவர் கூட வானாரதா சிறிது நேரம் அமர்ந்தாரதா என்று
ஒரு வார்த்தை உரைத்ததே கிடையாது. ஆனால் இந்த வைவசூத பட்டினம் வந்தவனே, நீ அமரக்கூடிய சிம்மாசனத்திலே அமர வைத்து எனக்கு இப்படியெல்லாம் பணிவிட செய்தியே, உனக்கு நான் என்னதான் கைமாறு செய்ய போறேன்? வந்தபடி அப்படியே போயிட்டா நான் சௌக்கியமா இருப்பேன். அப்படியா? நீ எனக்கு எந்த நன்மை செய்ய உங்களுக்கு நான் எதையும் எதிர்பார்க்கல. ஏமா தெரியுமா மாமா அப்படி இருக்கும் இன்று மூட்டுடைய தரிசனத்தை பெற்றுக் கொண்டு பூலோகத்தின் வழியாக சென்று கொண்டேன். அப்படி செல்லும் சமயத்திலே பூலோகத்திலே ஒரு பெண்ணாகப்பட்டவள் கடுமையான தவத்தை மேற்கொண்டிருந்தாள். யாரை நோக்கி? அந்த பெண்ணை பார்த்து பெண்ணி இப்படி கடுமையான தவத்தை மேற்கொண்டிருக்கிறாயே, யாரை குறித்து கடுந்த முடியாது என்று கேட்டிருப்பாய். அதற்கு அந்த பெண்ணான தெரியுமா? நான் வணங்கக்கூடிய தெய்வம், என் குடும்பத்தின் புத்தகத்தை, என் குலதெய்வம், அந்த யமதர்மனை குறித்து கருத உலகத்துல உன்னை எண்ணெய் வெறுக்கிறதே பாமர மக்கள் தான். உலகத்துல ஒரு பெண்ணே என்ன கோரி அதை கண்ணால் கண்டியடி நம்பிக்கை இல்லையா? ஏன் தெரியுமா? உலகத்துல கடவுளை கோரி தவறுந்த பெண்களை தான் பார்த்திருக்கிறேன். போய் போய் ஒரு பெண்ணான யமனாகி என்ன நான் எப்பேற்பட்டவன்? உண்மைதானையா?
பாவி என்று சொல்லக்கூடிய பூலோகத்திலே ஒரு பெண்ணகப்பட்டவள் அவள் குலதெய்வமாக நினைத்து உன்னை வழிபட்டுக் கொண்டிருக்கிறார். கடுமையான தவத்தை மேற்கொண்டிருக்கிறார். எனக்கு ஒரு சந்தேகம். அந்த பெண் என்னை நோக்கி தவம் இருக்க என்ன காரணம்? அதற்காகத்தான் அந்த பெண்ணின் அறியாமை சென்று அந்த பெண்ணை பார்த்து நான் கேட்டாய். கடுமையான தவத்தை மேற்கொண்டிருக்கிறாய் யமதர்மன். ஒருவேளை நீ வணங்கக்கூடிய ஆண்டவன் அந்த யமதர்மன் உன் கண் முன்னால் காட்சியளித்தால் என்னவரை கேட்கப் போகிறாய் என்று கேட்டிருப்பாய். அதற்கான பெண்ணால் தெரியுமா? சரி அதற்கான பெண்ணால் என்னவர்கள் தெரியுமா? நான் வணங்கக்கூடிய ஆண்டவன் அந்த யமதர்மனை கண் முன்னால் காட்சியளித்தால் நான் கேட்கக்கூடிய வரம் என்னை தொற்றத்தாலே கட்டிய கணவன் இன்னொரு சாக வேண்டும். என் கள்ள புருஷன் 100 ஆண்டு காலம் உயிரோடு வாழ வேண்டும். தொற்று தாலி கட்டி கணவன் சாக வேண்டும். கள்ள புருஷன் நல்லவனை இருக்க வேண்டும் என்றால் ஒரு பெண்ணை உன்னை தொட்டு தாலி கட்டி கணவன் இந்த பூவுலகில் எந்த ஒரு நோயோடு இல்லாமல் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும். கள்ள புருஷன் அவன் இங்கே உன்னை தொட்டு தாலி கட்டிய கணவன் இந்த பூவுலகில் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று வரத்தையும் உன் கள்ள புருஷன் இருக்கிறானே கள்ள புருஷன் அவன் சாக வேண்டும் என்று சபித்து விட்டேன். நல்ல புருஷன் வாழ வேண்டும், நான் கட்டிய கணவன் சாக வேண்டும் என்று உன்னைக்கு ஒரு தாமம் இருந்தானா? மரம் கேட்டேனா? ஆத்திரம் அடைந்த நீங்கள் தொட்டுத்தாலி கட்டிய கணவன் 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டாம். நீ வச்சுக்கிற கள்ள புருஷன் தாண்டி சாகணும்னு சாபம் கொடுத்துட்டீங்க. கள்ள புருஷன் சாமி கேட்குது உனக்கு. என்னை தொட்டுத்தாலி கட்டிய கணவன் இது இறந்து கிடக்கிறாரு. கள்ள புருஷன் தெரியும். அவன் காலை வைக்கும் போது ஏதோ எனக்கு வம்பு வைக்க போறான். சாம்பார் எனக்கு தீர்வு எங்க தொட்டு தாலி கட்டி கணவன் இறந்து கிடக்கிறாரு. கள்ள புருஷா இல்ல எந்த கள்ள புருஷனை வச்சுக்கிறேன் அவன் பேச்சை நம்பி கூட வரக்கூடாது. சாமி
வெட்டுத்தாலி கட்டி சரி. 100 காலம் தானே வாழணும். ஆமா அந்த வேகத்துல ஏதோ வரத்து சாப்பிட்டு கொடுத்துட்டேன். கனவு உயிரை கொடுங்க. யாரு? நீங்க தானே சாப்பிடுங்க. உயிரை எடுக்க மட்டும்தான் எனக்கு அனுமதி உண்டு. அப்படின்னா உயிர் கொடுக்க இது வர. ஏய் நான்தா. நமோ நாராயண படுமா உருப்படுமா பாவிகளே உருப்படுமா ஏடா பாருங்க. உருப்படுமா உருப்படுமா பாவிகளே உருப்படுமா ஏராசை தலை கொடுக்கும் திட்டமெல்லாம் உருப்படுமா வாசகுத்திரி மாடி லோட் போட்டுக்கறான் இவன் ஊர் போடுமா. எனக்கு அப்பவே தெரியும் நீ இருக்கிற சத்தியமா எதுவுமே உருப்படாது. எனக்கு நல்லாவே தெரியும். நீ வரும்போதே சொன்னேன் இது வரைக்கும் நீ வரல வயசு உதிரப்பட்டனும் இப்ப எதுக்கு வந்துருன்னு கேட்டேன். வந்த உடனே மாமா விளக்குன்னு உண்மை சொல்லிருக்கலாம்ல. நீ வேகமா போகும்போது எனக்கு தெரியும் எங்கேயோ போய் ஒரு பழத்தில் விட போறேன்னு. தாண்டா ஆத்திரக்காரனுக்கு அருவு மட்டும் சரியாதான் போச்சு. சொன்ன உடனே அவனை வேகமா உலகத்தில் என்னை கோரி தவறு இருக்கிறாளே அந்த பெண் இவளா? இவளா? இந்த பெண்ணிற்கா வரத்தை சமமாக வச்சு விட்டார். ஓ யாரு? நான் உரைத்தது இந்த பெண் கிடையாது. அதோ பார்த்தீங்க வெகு தூரத்தில் தவத்தை மேற்கொண்டிருக்கிறாரே அந்த பெண் தான். அங்க இருக்கிறா. அப்ப இந்த பெண்ணு கிடையாது. இவள் கிடையாது. மாமா இப்ப நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும். நானா? உன்னை காப்பாற்றுவதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். ஆமா. இந்த பெண் தான் அந்த பெண்ணை நினைத்து வரத்தை சாபத்தை மாற்றி கொடுத்து விட்டேன். வரத்தை சாபமாக மாற்றி வைத்து விட்டாயா? தாலி கட்டி கணவன் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்று வரத்தையும் கல்லாபுர சாக வேண்டும் என்று வரத்தை கொடுத்து நாராயண அப்படியா வாய்த்து விட்டீர்? இப்போது அந்த பெண்ணின் கணவர் இறந்து விட்டாராம். சரி உயிரை கொடு என்று என் உயிரை கேட்கிறார். உயிரை கொடுக்க வேண்டும் என்றால் கூறுகின்றார். ஆமா சாதாரணம் உன்னால் முடியாத முகத்தில் கொண்டு இருக்கிறதா? அனைத்து மருந்து நீயே இப்படி பேசலாமா? உயிரை கொடுயா மாமா. உயிரை எடுக்க மட்டும்தான் எனக்கு அனுமதி உண்டு. ஆமா. உயிர் கொடுக்கும் அனுமதி என்னிடத்தில் கிடையாது. ஓ உலகத்திலே ஒரு உயிரை ஒருமுறை படைக்க பிரம்மனுக்கு எப்படி அனுமதி உண்டோ அது போன்று ஒரு உயிரானது பிறந்து விட்டால் அந்த உயிரின் பாவ கணக்கை பார்த்து அந்த உயிரை பிடிக்கின்ற ஆற்றல் மட்டும்தான் எனக்கு உண்டு. உயிர் கொடுக்க என்னால் முடியாது. அவர் உயிரை கவர்ந்து வர மட்டும்தான் உனக்கு முடிந்திருக்கிறது. இப்ப சொல்ல உயிரை படமா பிடிச்சிடுறேன். இறந்து விட்ட பிணத்திற்கு உயிரை கிடைக்க உனக்கு உரிமை முடியாது. சரி உயிரை கவர்ந்து வருகிறாய். எப்படி கவர்ந்து வருகிறாய்? மும்மூர்த்திகள் ஆணை பிரகாரம் அவர்கள் கொடுக்கின்ற அந்த எட்டின் பிரகாரமே அந்த சுவடியை வைத்து அவர்கள் உயிரை கலத்தை பிடிக்கிறார். அவர் செய்த பாவ வினைகளுக்கு ஏற்றவாறு அவர் உயிரை கவர்ந்து வந்து சொர்க்கமோ நரகமோ தருவது வழக்கம். என்னுடைய கடமை. இந்த பெண்ணுடைய கணவன் இறந்து கிடக்கிறான் என்று உரைக்கிறாளே அவன் யார் தெரியுமா? யார்? மதிவதனாபுரி நாடு ராஜேந்திர மன்னன். அவருடைய ஒரே மகன் ஒப்பற்ற மகன். அவன் பெயர் தான் சிவமணி. அவனுக்கு 25 வயதிலே நாக தீண்டுவதாகத்தான் இருந்தது. ஆனால் தஞ்சாவூரை சேர்ந்த தாம் தலுக்கிராணிகள் முன்னாள் நாட்டிய மனிதர்கள் அதை கண்ட உனது கணக்கு பிள்ளை சித்ராகுப்தன் நாட்டியத்திலே மதிமயங்கி கணக்கை தவறாக உரைத்த காடுகிறார். சித்ராகுப்தனுடைய வார்த்தை கேட்டு 25 வயதினுடைய உயிரை பிரித்து வந்துவிட்டீர்கள். கவர்ந்து வந்த உயிரை சொர்க்கத்தில் சேர்ப்பதா நரகத்தில் சேர்க்கிறா என்று கணக்கை பார்க்கும் பொழுது அப்பொழுதுதான் நீங்கள் இருவரும் செய்த தவறு தெரிந்தது. ஆகினால் இந்த உயிரை சொர்க்கத்தில் சேர்க்க முடியாது, நரகத்தில் சேர்க்க முடியாது. இவன் ஆயுட்காலம் எப்பொழுது முடிகிறதோ அப்பொழுதுதான் சொர்க்கமோ நரகமோ தர முடியும். அதுவரையில் பஞ்சாட்சர பேழை ஒன்று ஏற்பாடு செய்து அந்த பஞ்சாட்சர பேழையை பாதுகாத்து வரலாம் என்று பஞ்சாட்சர பேழையை பாதுகாத்து வருகிறேன். இது எனக்கு சித்ராகுப்தனுக்கு மட்டும் தானே தெரியும். ஆமா உனக்கு எப்படி தெரிஞ்சது? அனைத்துமே அறிந்தவனான். எனக்கு தெரியாத ஒன்றுமே கிடையாது. நீ சொன்னதெல்லாம் உண்மைதான் மாமா. நாங்கள் உயிரை தவறாக தவறு வந்தோம். அந்த சாட்சி ஆடிய தாம் தலுக்கிறானி ஆடிய நாட்டியத்திலே மதிமதிங்க சித்ராகுப்தன் கணக்கை தவறாக பார்த்தார். கணிக்கிறவன் காலை 8:45 ஆனால் வெள்ளிக்கிழமை காலை 8:45 முடிகிறது என்று என்னிடம் சொன்னான். அவன் வார்த்தையை கேட்டு நானும் கோட்டை பார்க்காமல் விரைந்து சென்று உயிரை கவர்ந்து வந்து விட்டேன். அப்படியா? அதன் பிரகாரம் இப்போது உயிரை கேட்கிறேன். என்னால் கொடுக்க முடியாது. உயிரை கொடுத்து விடு. உயிர் கொடுக்கும் அதிகாரம் என்னிடம் கிடையாது. அப்படி என்றால் மும்மூர்த்தி தேவர்கள் உரைத்தால் மட்டுமே அந்த உயிரை கொடுக்கும் அனுமதி. இந்த பெண்ணின் கணவனுடைய உயிர் வர வேண்டும் என்றால் ஒருவேளை இந்த மும்மூர்த்திகள் இங்கு வந்தால் முன்னால் உயிரை கொடுக்கும். நிச்சயமாக மும்மூர்த்திகள் உனக்காக இப்பொழுது மும்மூர்த்திகள் நான் வர வைக்கிறேன். கூப்பிட்டு வருவாங்களா? பாருப்பா
அவர்தான் எங்க தாத்தா. ஊரெல்லாம் புள்ள பேச்சு வச்சுக்கிறாங்க, நீயும் ஒண்ணு பேச்சு வச்சுக்கிறீங்க. யார் நீ வேற? அப்பாவே ஒரு ரெண்டாம் காட்டான். அப்பா கூப்பிட்டா இல்ல அம்மாவுக்கு கூப்பிட்டா தெரியாது, நானே மூச்சுக்கிட்டு நீ வேற புள்ள பேச்சு. சரி, மும்மூர்த்தி தேவரை என்னை மனதார வாழ்த்து. ஆண்டவா, யமதர்மன் இதுவரையிலே கடமை தவறவில்லை. ஆனால் இப்போது ஒரு சிறிய தவறு செய்துவிட்டு. சிறிய தவறா? அது என்ன சிறிய தவறு? சனிக்கிழமை காலை 8:45 விதிப்பை முடித்த ஒரு உயிரை வெள்ளிக்கிழமை காலை 8:45 எல்லாம் பிடித்தவனே, அது தவறு என்று அல்ல. தடுக்கிறானி ஆடி ஆட்டத்தில் மயங்கி அவன் கணக்கை தவறாக பார்த்து விட்டான். நானும் பிரம்மச்சோரியை பார்க்காமல் சென்று உயிரை பிடித்து வந்து விட்டேன். பிடித்து வந்த பிறகுதான் தெரிகிறது அவன் ஆய்க்காக முடியவில்லை என்று. அந்த உயிரை ஒரு தங்க பஞ்சாட்சர பேழையில அடைத்து வைத்திருந்தோம். இது எனக்கு சித்ராகுப்தருக்கு மட்டும்தான் தெரியும் என்று நான் இருந்தேன். ஆனால் எப்படியோ ஒன்று யாருக்கு தெரிந்து விட்டது. அப்படியா? காப்பாந்தத்தை பாரு திருமயில் ஃபுல்லா. யமதர்மா, நாங்கள் மூவரை முன்னை மன்னித்து விட்டோம். எப்படி என்றால் அந்த சிவமணியின் உயிரை கவர்ந்து வந்தாய். கவர்ந்து வந்த உயிரை நரகத்திலோ அல்லது சொர்க்கத்திலோ சேர்க்காமல் ஒரு பஞ்சாட்சரை பேழை ஒன்று ஏற்படுத்தி அந்த பஞ்சாட்சர பேழையை பாதுகாத்து வந்தாய். ஆகையால் நாங்கள் உன்னை மூவரும் மன்னித்து விட்டோம். இப்பொழுது அந்த சிவமணிக்கு உயிரை கொடு, அவன் உயிரோடு வரட்டும். உயிரை கேட்கிறான், கொடுத்து விட்டால் நீங்கள் என்னை தண்டிக்க மாட்டீர்களே? நிச்சயமாக தண்டிக்க மாட்டோம். பாருங்கள் சுவாமி, கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் கொடுத்து விட்டீர்கள். ஆனால் என் கணவர் மாண்டவர் தான். மீண்டும் இந்த பூவுலகிலே வாழக்கூடாது. ஏனென்றால் இறந்தவர் மீண்டும் இந்த பூலோகத்திலே வாழ்ந்தால் பூலோகம் தாங்காது. அதனால் என் கணவர் இறந்து விட்டார். அதே போல் என் உயிரை பிரித்து விடுங்கள். என் உயிரை பிரித்து என் கணவருக்கு எனக்கு சொர்க்கத்தில் இடம் கொடுங்கள். என்னுடைய வாழ்க்கை அங்கே தொடங்கட்டும். பத்மாவதி, ஒரு மனிதனுடைய ஆயுட்காலம் முடியாமல் உயிரை எடுக்க அதிகாரம் எனக்கு கிடையாது. ஒரு மனிதனாக பிறந்தால், ஆடவனாக இருந்தால் சொர்க்கம் என்பது 4 வகையில் நிச்சயிக்கப்படும். பெண்ணாக பிறந்தால் 3 வகையில் நிச்சயிக்கப்படும் என்று சொல்லுவார்கள். அது என்ன 4 வகை 3 வகை என்று அனைவருமே கேட்கலாம். பெண்ணாக இருப்பவருக்கு 3 சொர்க்கம், ஆண்களுக்கு 4 சொர்க்கம். என்ன தெரியுமா? தன்னுடைய தாயின் கருவறையில் இருக்கிறார்களே, அது முதல் சொர்க்கம். 2வது சொர்க்கம் என்பது தன்னை மாலையிட்ட பெண்ணோடு முதலிரவிலே ஒன்று சேர்ந்து அவரோடு ஆலிங்கனம் செய்யும் நேரத்திலே சிற்றின்பத்தை பெறுகிறார்களே, அது 2வது சொர்க்கம். 3வது சொர்க்கம் என அழைக்கப்படுவது என்ன தெரியுமா? தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு கடைசி வரையிலே துன்முகத்தை காட்டாமல் இன்முகத்தை மட்டுமே காட்டி அந்த நம்மை சிறு வயதிலே எப்படி பார்த்துக் கொண்டார்களோ அதுபோன்று தாய் தந்தையரை பார்த்து அவர்கள் இறந்த பிறகு அவருக்கு செய்ய வேண்டிய ஈமை கைகரத்தை செய்து அவருக்கு கொல்லைப்பானை உடைக்கிறார்களே, அது 3வது சொர்க்கம் என்று சொல்வார்கள். 4வது சொர்க்கம் ஒரு ஆடவனுக்கு என்ன தெரியுமா? அந்த கொல்லையிட்டு 16 நாள் தன் தாய்க்காகவும் தந்தைக்காகவும் காத்திருந்து அவருக்கு சேர வேண்டிய ஈமை கைவிதை கிரகங்களை இன்று முடிக்கிறார்களே, அதுதான் 4வது சொர்க்கம். இந்த 4 சொர்க்கத்தை ஒரு சரியான முறையில் ஒரு மனிதன் செய்தால் அந்த ஆன்மாவும் சொர்க்கம் பெறும், அவனுடைய ஆன்மாவும் சொர்க்கத்திற்கு சேரும் என்பது ஐதீகத்தில் நிச்சயிக்கப்பட்டது. பெண்ணுக்கு என்ன 3 சொர்க்கம்? இந்த கொல்லியிடம் ஒரு பாக்கியம் மட்டும் பெண்களுக்கு கிடையாது. அது போன்று உன்னுடைய கணவருக்கு எப்போது உயிர் கொடுத்தேனோ அப்போதே சொர்க்கத்தில் இடம் கொடுத்து விட்டேன். அது போன்று நீ சில ஆண்டு காலம் இந்த பூமியில் வாழ்ந்து பிறகு வந்து சேர்வாய் மேல் உலகம். அது மட்டும் இல்லை சுவாமி, இறந்து விட்ட ஐயா உப்பனவர்களுக்கும் உங்களால் சொர்க்கம் கிடைக்க வேண்டும். நிச்சயமாக. பத்மாவதி, நீ சாதாரண பெண் கிடையாது. பெண் குலத்தின் பொன்விளக்கு என்றால் உன்னை அல்லவா சொல்ல வேண்டும். மாதர்குலம் மாணிக்கம் என்றால் உன்னை அல்லவா சொல்ல வேண்டும். ஒப்பற்ற சங்கமாகி விட்டாய். பின்னி திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டு பூலகத்தில் நடக்கிறது வருகிறார்கள். ஆனால் திருமணம் இந்த பூலகத்தில் நிச்சயிக்கப்பட்டு சொர்க்கத்தில் நடக்கட்டும். ஆகினால் நீ உரைத்த பிரகாரமே உன்னுடைய ஆயுளை பிரித்து உன் கணவனோடு சேர்த்து உங்கள் இருவருக்கும் சொர்க்கத்தில் சாலோபே சாமிபே சாரூபே சாயுத்தம் சொல்லக்கூடிய 4ஆம் மதி முக்தி மோட்சத்தை உங்களுக்கு மட்டும் அளிப்பதுமல்லாமல் இதே மனிதர்களை பிறந்து வாழ்வாக வாழ்ந்து காலம் சென்று உப்பன் என்று சொல்லக்கூடிய ஐயாவர்களுக்கும் சாலோபே சாமிபே சாரூபே சாயுத்தம் சொல்லக்கூடிய 4ஆம் மதி முக்தி மோட்சத்தை நீங்க தான் அளிக்க வேண்டும். நாரதா, அப்படியே நாங்கள் அளித்தோம். அன்பார்ந்த நாடகங்கள் அரசியல் மக்களை உங்கள் அனைவருக்கும்
நம்முடைய காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் மற்றும் ஸ்ரீ இனியா நாடக மன்றத்தினரால் பத்மாவதி திருக்கல்யாணம் என்ற நாடகம் இந்த காட்சியோடு நிறைவேற்றது. எங்களுக்காக அறுசுவை உணவளித்த அண்ணாவர்களுக்கும் ஒளி அமைத்து கொடுத்த அண்ணாவர்களுக்கும் இந்த மேடையை அமைத்து தந்தவர்களுக்கும் இவ்வளவு நேரம் கொட்டும் பணியில் அமைதியாக இருந்து நாடகத்தை கண்டெடுத்த பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் உங்களிடத்திலிருந்து நீங்க நன்றி. வணக்கம்.